ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கோடிங் சேலஞ்ச் 3 பார்ட் 2 ஓகே ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த அரே யூஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம். கெட் இன்புட் ஃபார் 5 நம்பர்ஸ் யூஸிங் அரே அண்ட் ஃபார் லூப்பையும் யூஸ் பண்ணணும், அரேவையும் யூஸ் பண்ணணும். ரெண்டையும் யூஸ் பண்ணி 5 நம்பருக்கு இன்புட் வாங்கணும். ஓகே, ஸோ இதுதான் டாஸ்க். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு இன்டிஜர் அரே கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா, இன்டிஜர் அரே எப்படி கிரியேட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் டைப் போடுறேன், இது அரேன்றதுனால பாக்ஸ் போடுறேன். ஸோ இங்கே வந்து மார்க்ஸ்ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு நியூ கீவேர்டு இன்ட்டு, எகெயின் நான் வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அரேவோடது சைஸ் என்ன 5. ஓகேவா, ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? கெட் இன்புட் ஃபார் 5 நம்பர்ஸ் யூஸிங் அரே அண்ட் ஃபார் லூப். ஸோ 5 நம்பருக்கு நான் இன்புட் வாங்க போகிறேன். அந்த 5 நம்பருக்கு இன்புட் வாங்கி அதை நான் இந்த அரேயில் ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போது சாதாரணமாக நான் எல்லாத்துக்கும் இன்புட் வாங்கினேன் அப்படின்னா எப்படி நான் இன்புட் வாங்குவேன்? சாதாரணமாக எப்படி இன்புட் வாங்குவேன்? இப்போது இங்கே ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்கேன் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். அண்டு மார்க்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட்டு இன்ட். கரெக்டாக? ஸோ இதே மாதிரி நான் 5 நம்பருக்கு இன்புட் வாங்குவேன். கரெக்டாக? 1 2 3 4 5 5 நம்பருக்கு நான் வந்து இன்புட் வாங்குறேன். ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன் அப்படின்னா கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்பருக்கு இன்புட் கேட்குது. ஓகே, எல்லாமே மார்க் 0 இருக்குது. ஸோ இதை மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு 0 1 3 4. ஸோ உங்களுக்கு தெரியும் இப்போது எந்த மாதிரி நம்ம இன்புட் வாங்குகிறோம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் குட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். நியூ இன்ட் 5 அப்படின்றப்ப இங்கே என்ன ஆகும்? 0 1 2 3 4 4 பொசிஷன் இருக்கும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறப்போ ஒன்றுக்கும் இன்புட் கேட்கும். அது ஒன்றுக்கும் நான் வந்து நம்பர் இங்கே கொடுத்துக்கிட்டே வரணும். ஓகேவா, ஸோ லெட் சி. இப்போ அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன், கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மார்க்ஸ் ஆஃப் 0க்கு இன்புட் கேட்குது, 34னு போடுறேன். அடுத்து இன்புட் கேட்குது 23ன்னு போடுறேன். அடுத்து இன்புட் கேட்குது 12னு போடுறேன். அடுத்து இன்புட் கேட்குது 11னு போடுறேன். அடுத்து இன்புட் கேட்குது 89னு போடுறேன். ஸோ பாருங்கள் இங்கே எந்த மாதிரி இப்போ ஸ்டோர் ஆகிருக்கும் நமக்கு? 0th பொசிஷனில் 34, ஃபஸ்ட்டு பொசிஷனில் 23, 12, அடுத்து 12, அடுத்து 11, அடுத்து 89. ஸோ வரிசையாக இல்லை, ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு பொசிஷனில் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, ஆனால் நம்ம அரேவை வச்சு டேரெக்டாக இன்புட் வாங்கிட்டோம். இப்போ எப்படி ஃபார் லூப்பை வச்சு இன்புட் வாங்குறது? நல்லா கவனிங்க. நான் ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணுறேன். ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 0, i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, ஜஸ்ட் i ஈக்குவல் டு 1 போடுறேன். i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, i ஈக்குவல் டு i ப்ளஸ் 1. நம்ம நார்மலாக ஃபார் லூப் எப்படி ரன் பண்ணுவோமோ 5 நம்பர் பிரிண்ட் பண்ண போகிறேன் ஃபார் லூப் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ நான் இங்கே i போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். 1 2 3 4 5னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டாக? 1 2 3 4 5னு எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போது நல்லா கவனிங்க, நல்லா திங்க் பண்ணுங்கள். இங்கே நான் மார்க்ஸ் ஆஃப் 0ன்னு போட்டு இன்புட் வாங்குறேன், மார்க்ஸ் ஆஃப் 1ன்னு போட்டு இன்புட் வாங்குறேன், மார்க்ஸ் ஆஃப் 2ன்னு போட்டு இன்புட் வாங்குறேன், மார்க்ஸ் ஆஃப் 3ன்னு போட்டு இன்புட் வாங்குறேன். இந்த 5 லைன்லையுமே எல்லாமே சேம் தான். என்ன மட்டும்தான் மாறுது? இங்கே இருக்கிற நம்பர் மட்டும்தான் மாறுது. கரெக்டாக? இங்கே இருக்கிற நம்பர் மட்டும்தான் மாறுது 0லேருந்து 4 வரைக்கும். மற்றது எல்லாமே சேம் தான். ஓகே, கரெக்டாக? இங்கே நமக்கு ஃபார் லூப்பில் என்ன பிரிண்ட் ஆகுது? இந்த ஃபார் லூப் 5 தடவை பிரிண்ட் ஆகுது. கரெக்டாக? இந்த ஃபார் லூப் 5 தடவை எனக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போது பாருங்கள், திரும்ப நான் இதை ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ரன் 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 ரன். இப்போது இதுவும் சிமிலராக இருக்கா? அதாவது 5 தடவை ஒரே விஷயம் நடக்குது, ஆனால் நம்பர் மட்டும் மாறுது. இப்போ இது ரெண்டையும் எப்படி ஒன்றா சேர்க்கலாம்? இந்த ஃபார் லூப்பையும் இதையும் எப்படி ஒன்றா சேர்க்கலாம்? கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ நான் இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு போடாமல் இந்த இடத்துல இப்படி நான் போடுறேன். ஓகேவா, இப்படி நான் போடுறேன். என்ன ஆகும்? இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறப்ப என்ன ஆகும்? நல்லா கவனிங்க. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன், கம்பைல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இன்புட் கேட்குது. எதனால் இன்புட் கேட்குது? இந்த ஃபார் லூப் எத்தனை தடவை ரன் ஆக போகுது? ஃபஸ்ட்டு ஃபார் லூப் ஒரு தடவை ரன் ஆகுது. i ஈக்குவல் டு 1 ஃபார் லூப் ஒரு தடவை ரன் ஆகுது. ஃபஸ்ட்டு என்ன கேட்குது? இன்புட் கேட்குது. மார்க்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் இன்ட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு இன்புட் கொடுக்க போகிறேன். ஸோ நான் இங்கே வந்து ஒரு இன்புட் கொடுக்குறேன் 12ன்னு சொல்லிட்டு. திரும்பவும் இன்புட் கேட்குது. திரும்பவும் ஆனால் எதுக்கு தான் இன்புட் கேட்குது? இங்கே மார்க்ஸ் ஆஃப் 0 ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. நான் எத்தனை தடவை இன்புட் கொடுத்தாலும் மார்க்ஸ் ஆஃப் 0 தான் எனக்கு இன்புட் போகும். பாருங்கள், 56, 78, 98, 34. இப்போ நான் அவுட்புட்டில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலில் மார்க்ஸ் ஆஃப் 0ன்னு போட்டேன்னா என்ன அவுட்புட் வரும்? இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? மார்க்ஸ் ஆஃப் 0ன்னு போட்டேன்னா இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? ரன் பண்ணலாம். ஓகே, இன்புட் கேட்குது திரும்பவும் இந்த மார்க்ஸ் ஆஃப் 0க்கு. இப்போ நான் திரும்ப ரன் பண்ணுறேன். இப்போ நான் எந்த தடவை போகிறேன், என்ன அவுட்புட் வரும்? 43ன்னு அவுட்புட் வருது. ஏன்னா திரும்பவும் நான் இந்த மார்க்ஸ் ஆஃப் 0வில் தான் புதுசாக இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதனால் பழசாக இருக்கிற நம்பர் மாறி புதுசாக நான் என்னென்ன இன்புட் கொடுக்குறேனோ அது போய் இந்த மார்க்ஸ் ஆஃப் 0வில் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக? ஆனால் இப்போ நமக்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு தடவையும் ஒன்று ஸ்டோர் ஆகணும். இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல மார்க்ஸ் ஆஃப் ஐன்னு போட போகிறேன். சூப்பராக. இப்போ நம்ம திரும்பவும் நம்மளோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோமோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். எகெயின் இப்போ பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட அரே இருக்குது.
அரேயோட பொசிஷன் எங்கேருந்து ஆரம்பிக்கும் 0 1 2 3 4 0லேருந்து ஆரம்பிக்கும் கரெக்டாக. இப்போ நம்மளோட ஃபார் லூப் எங்கேருந்து ஆரம்பிக்குது 1லேருந்து ஆரம்பிக்குது. 1லேருந்து ஆரம்பித்து 5 வரைக்கும் வருது. ஆனால் நமக்கு என்ன பண்ணணும் 0லேருந்து ஆரம்பித்து 4 வரைக்கும் வரணும் கரெக்டாக. அப்போ என்னென்னு மாற்றணும் இதை 0லேருந்து ஆரம்பித்து 4 வரைக்கும் வரணும். அப்போ நான் அப்படியே மாற்றுறேன் இதை I = 0ல் ஆரம்பிக்கணும். எது வரைக்கும் வரணும் 4 வரைக்கும் வரணும் கரெக்டாக. 0 1 2 3 4 கரெக்டாக வருமா? சூப்பர். அப்போது இப்போ என்னோடய ஃபார் லூப் 0லேருந்து ஆரம்பித்து 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். பக்கா மாற்றியாச்சு 0 4. இப்போது ஸ்டெப் 1ல் I = 0. அப்போது இங்கே என்ன வரும் மார்க்ஸ் ஆஃப் 0 = ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் இன்ட். அப்போது அரேயில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு இன்புட் வாங்கிடுவோம். ஓகேவா? இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இப்போ நான் 34ன்னு போடுறேன். இப்போ நான் 34ன்னு போட்டோன்னே இந்த 34 என்ன ஆகும், இந்த 34 என்ன ஆகும், இங்கே ஸ்டோர் ஆகிடும். சூப்பர். அடுத்து ஸ்டெப் 2ல் I = என்ன 1 ஆயிரும். அப்போது மார்க்ஸ் ஆஃப் 1 = ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் இன்ட். அப்போ நான் திரும்ப இங்கே வந்து நான் 22ன்னு இன்புட் கொடுக்குறேன்னு வைங்க. 22ன்னு இன்புட் கொடுக்குறேன். இப்போ இந்த 22 எங்கே ஸ்டோர் ஆயிரும், இங்கே ஸ்டோர் ஆயிரும். இதே மாதிரி அடுத்தடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் 12 11 10 இப்படி இன்புட் கொடுக்குறேன். 12 11 10 ஓகேவா? ஸோ தட் இப்போ என்ன ஒவ்வொரு தடவையும் லூப் ரன் ஆகிறப்ப மார்க்ஸ் ஆஃப் 0 மார்க்ஸ் ஆஃப் 1 மார்க்ஸ் ஆஃப் 2 மார்க்ஸ் ஆஃப் 3 மார்க்ஸ் ஆஃப் 4 இந்த மாதிரி 1 2 3 4 வரைக்கும் நமக்கு வரும். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம இன்புட் கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே வந்து வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். சூப்பர். இந்த மாதிரி தான் நம்ம அரேவையும் லூப்பையும் சேர்த்து இன்புட் வாங்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணலாம். கரெக்டாக பிரிண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் மார்க்ஸ் ஆஃப் 0 மார்க்ஸ் ஆஃப் 0ல் என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, மார்க்ஸ் ஆஃப் 1ல் என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, மார்க்ஸ் ஆஃப் 2ல் என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, மார்க்ஸ் ஆஃப் 4ல் என்ன பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் இதை அப்படியே ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட் இன்புட் கொடுக்குறேன் 12, அடுத்த இன்புட் கொடுக்குறேன் 34, அடுத்த இன்புட் கொடுக்குறேன் 54, அடுத்து 67, அடுத்து 19 சொல்லி நான் என்ட்ரு தட்டுறேன். இந்த 90 நான் என்ட்ரு தட்டுறப்ப இந்த ஃபார் லூப் முடிஞ்சிடும். ஏன்னா ஃபார் லூப்பில் 0லேருந்து 4 வரைக்கும் தான் இன்புட் வாங்கும். ஓகேவா? இதை நான் என்ட்ரு தட்டினோடனே அடுத்து இங்கே இருக்கிற லைன் எல்லாமே பிரிண்ட் ஆயிரும். அப்போது மார்க்ஸ் ஆஃப் 0ன்றப்ப இங்கே நான் என்ன ஆர்டரில் நான் என்ட்ரு பண்ணேனோ அதே ஆர்டரில் எனக்கு கீழே அவுட்புட் பிரிண்ட் ஆகும். கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கா? 12 34 54 67 90 ஓகேவா? பக்காவாக ஸ்டோர் ஆயிருக்கா? ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணது. இப்போது உங்களுக்கு இன்னொரு டாஸ்க் தரேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இங்கேயும் என்ன தான் நடந்திருக்கு, எல்லாமே சேம் தான் கரெக்டாக. 5 லைனுமே சேம் தான். என்ன மட்டும்தான் மாறி இருக்குது, இந்த நம்பர் மட்டும் தான் மாறி இருக்குது. ஃபார் லூப்பை திரும்பவும் யூஸ் பண்ணி இதை பிரிண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி 5 லைன் எழுதாமல் ஒரே லைனில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணி இதே அவுட்புட்டை கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள். சூப்பர் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்பவும் இந்த ஃபார் லூப் எங்கேருந்து எங்கே வரைக்கும் தான் ரன் ஆகுது. இன்ட் I = 0 I <= 4 I = I + 1 இங்கே திரும்பவும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் மார்க்ஸ் ஆஃப் 0க்கு பதிலாக மார்க்ஸ் ஆஃப் ஐன்னு போடுறேன். அவ்வளோதான். இதை கிளியர் பண்ணிடுறேன். ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி இன்புட் வாங்குகிறேன். அதே ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். சூப்பர். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு 5 நம்பர் இன்புட் வாங்குகிறேன். எகெயின் அந்த 5 நம்பரை பிரிண்ட் பண்ணுறேன். பக்கா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ஃபார் லூப்பை அரேவை நம்ம கம்பைண்டாக யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஓகே பக்கா. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே எகெயின் இந்த கொஸ்டினை நீங்கள் பண்ணுங்கள். ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்களே டிஃபால்ட்டாக ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த அரேக்குள்ளே 10 நம்பர் போட்டுக்கோங்க. ஓகேவா? அந்த அரேயில் இருக்கிற 10 நம்பரையும் ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சூப்பர். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே கோடை கமெண்ட்டில் போடுங்க. 2 டேபிள் பிரிண்ட் பண்ணணும் ஃபார் லூப் யூஸ் பண்ணி. 2 டேபிள் பிரிண்ட் பண்ணணும் ஃபார் லூப் யூஸ் பண்ணி. ஓகே ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார் லூப் வந்து ரன் பண்ணுறேன். ஃபார் லூப்பில் 1லேருந்து 10 வரைக்கும் ரன் பண்ணுறேன். ஃபார் இன் I = 1 I <= 10 I = I + 1. ஸோ ஃபார் லூப்பை 1லேருந்து 10 வரைக்கும் ரன் பண்ணுறேன். நான் ஐன்னு போட்டேன்னா என்ன ஆகும்? இப்போ இங்கே ஃபார் லூப் 1லேருந்து 10 வரைக்கும் ரன் ஆகுது. நைஸ். இப்போது இந்த ஃபார் லூப் கூட எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? 1 × 2ன்னு பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் இது என்ன பண்ணுறேன், இது கூடவே ப்ளஸ் × 2 = 2ன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்? இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்களா? 1 × 2 = 2 × 2 = 3 × 2 = இப்போ இந்த இடத்துல ஆன்சர் வரணும். இங்கே நான் என்ன போட்டால் ஆன்சர் வரும். இப்போ நான் திரும்பவும் ப்ளஸ் ஐன்னு போட்டேன்னா எனக்கு என்ன வரும்? 1 × 2 = 1ன்னு வருது. 1 × 2 = 2ன்னு வருது. 3 × 2 = 3ன்னு வருது. இங்கே என்ன மிஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிங்க. இங்கே என்ன மிஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிங்க. இந்த சைடு இருக்கிற எல்லா நம்பர் கூடயும் நம்ம எதை மல்டிப்ளை பண்ணணும்? 2வை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே 2வை மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எப்படின்னு பண்ணி பாருங்கள். சூப்பர் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இப்போ இந்த இடத்துல *2ன்னு போடுறேன். ஓகேவா? இந்த இடத்துல நான் *2ன்னு போடுறேன். இப்போ நான் இந்த அவுட்புட்டை ரன் பண்ணுறேன்.
இப்போ வர கரெக்டாக அவுட்புட் வருதா? சூப்பரா. 1 × 2 = 2, 2 × 2 = 4, 3 × 2 = 6, 4 × 2 = 8, 5 × 2 = 10, 6 × 2 = 12. சூப்பர். பக்காவா நமக்கு வந்து அவுட்புட் க்ரியேட் ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களால் எந்த டேபிளுக்கு வேணாலும் க்ரியேட் பண்ண முடியணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், எந்த டேபிள் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஒரே ஒரு சிங்கிள் இன்புட் வாங்குங்க. அந்த இன்புட்டில் 5ன்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 டேபிள் 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். அடுத்து 7ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா 7 டேபிள் 7 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். அந்த மாதிரி உங்களோட ப்ரோக்ராமை மாற்றி எழுது. அதை கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சூப்பர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கெட் இன்புட் ஃபார் சைஸ் ஆன் அரே. அதாவது ஒரு அரேயோட சைஸுக்கு நம்ம வந்து இன்புட் வாங்கிக்கணும். அந்த அரேயோட சைஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு நம்ம இன்புட் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் அதாவது ஒரு அரேவோட சைஸ் 5 அப்படின்னு சொல்லி நம்ம இன்புட் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு அரே க்ரியேட் பண்ணணும் 5 அப்படின்ற சைஸுக்கு. அடுத்து நம்ம கெட் இன்புட் ஃபார் ஈச் எலிமெண்ட் இந்த அரே. அந்த உள்ள அதாவது 5 எலிமெண்ட் இருக்க போது கரெக்டாக அந்த அரேயில் அந்த 5 எலிமெண்ட்டுக்கும் நம்ம இன்புட் வாங்கணும். ஃபைண்ட் அண்ட் பிரிண்ட் மிடில் எலிமெண்ட் என்ன அரே. ஓகே, அதில் மிடில் எலிமெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். சூப்பர். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கெட் இன்புட் ஃபார் சைஸ் ஆஃப் அன் அரே. ஓகே, குட். ஸோ இப்போது இன்ட் சைஸ் ஈக்குவல் டு ஸ்கேனர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேனர் ஸ்கேன் ஈக்குவல் டு சிஸ்டம் டாட் இன் ஸ்கேன் டாட் இன்ட். சைஸுக்கு இன்புட் வாங்கிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அரே க்ரியேட் பண்ணணும். இன்ட் எகெயின் மார்க்ஸே போட்டுக்கலாம். அரே ஸோ ப்ராக்கெட் ஈக்குவல் டு நியூ இன்ட். இந்த அரேயோட சைஸ் என்ன, இங்கே என்ன இன்புட் வாங்குகிறோமோ அதுதான் இங்கே வேணும். அதனால் நான் சைஸுன்ற வேரியபிளை இங்கே போட்டுடுறேன் அப்படியே. ஸோ நம்ம இங்கே 7ன்னு நான் இங்கே இன்புட் வாங்கினேன் அப்படின்னா இந்த இடத்துல 7ன்னு சொல்லி எனக்கு வந்துடும். இங்கே நான் 10ன்னு இன்புட் வாங்கினேன் அப்படின்னா இந்த அரேயோட சைஸும் எனக்கு 10 ஆகிடும். ஓகேவா, சூப்பர். அடுத்து இன்புட் வாங்கணும் எல்லாத்துக்கும் ஃபார் லூப் யூஸ் பண்ணி. ஃபார் இன்ட் அரே இதில் ஆரம்பிக்கும் i = 0, i <= எது வரைக்கும் நமக்கு வரணும், இதோட சைஸ் என்ன அது வரைக்கும் வரணும். ஸோ அதோட சைஸ் நமக்கு தெரியாது. அதனால் இங்கேயும் நான் சைஸ் போட்டுக்கிறேன். ஒருவேளை இங்கே 5ன்னு போட்டோம் அப்படின்னா அரேவோட சைஸும் 5ஆக இருக்கும். இன்புட்டும் நம்ம எது வரைக்கும் வாங்குகிறோம், இன்புட்டும் நம்ம 0லேருந்து என்ன சைஸ் சொல்லியிருக்காங்களோ அது வரைக்கும் நம்ம வாங்குவோம். ஓகேவா, சூப்பர். இப்போது i = i + 1. இங்கே ஒரு நமக்கு எரர் வரும். அது நம்ம என்னென்னு பார்த்து ரெக்டிஃபை பண்ணலாம். அப்போ தான் நமக்கு புரியும். ஓகே, குட். ஸோ இப்போ நான் system.out.printlல ஓகே இன்புட் வாங்கணும். கரெக்டாக இன்புட் வாங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு எல்லா நம்பரும் கரெக்டாக பிரிண்ட் ஆகுதான்னு மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இன்புட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்பர்லாம் கரெக்டாக பிரிண்ட் ஆகுதான்னு மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணலாம். கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ வந்து சைஸ் கேட்குது. ஓகே, இப்போ வந்து சைஸு கேட்குது. ஸோ நான் சைஸ் வந்து 5ன்னு சொல்கிறேன். இங்கே நான் சைஸ்ன்னு 5 சொன்னோன்னே அரேயோட சைஸ் 5 ஆயிரும். அப்புறம் லூப்பில் i = 0, i <= சைஸ் வந்து 5ன்னு வரும். ஸோ இது எத்தனை தடவை பிரிண்ட் ஆகும், 0 1 2 3 4 5ன்னு பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்களா, 0 1 2 3 5 பிரிண்ட் ஆகுதா. இங்கே பிரிண்ட் எல்லன்னு போட்டுக்கலாம். இங்கே ஒரு எரர் இருக்குது. என்ன எரர்னு கண்டுபிடிங்க. இங்கே ஒரு எரர் இருக்குது. நம்ம வந்து இப்போது இந்த அரேக்கு இன்புட் வாங்கணும். ஓகேவா, இந்த மார்க்ஸ் அரேக்கு இன்புட் வாங்கணும். ஆனால் அப்படி நம்ம இன்புட் வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு எரர் வரும். அது என்ன எரர்னு கண்டுபிடிங்க. ஓகே, நான் டேரெக்டாகவே பண்ணி காட்டிடுறேன். நம்ம அரேக்கு இன்புட் வாங்கணும்னா அரேயோட நேம் போட்டுட்டு இந்த இடத்துல ஐன்னு சொல்லி நான் போடுறேன். அதாவது மார்க்ஸ் ஆஃப் 0 = ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு இன்புட் வாங்கணும் அப்படின்னா ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் இன்ட் இப்படி தான் இன்புட் வாங்குவோம். கரெக்டாக. ஸோ 0க்கு பதிலாக இந்த இடத்துல நான் ஐ போட்டுறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் கம்பைல் பண்ணுறேன். எந்த எரரும் வரல. கம்பைல் பண்ணுறப்ப எந்த எரரும் வரல. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு இன்புட் கேட்குது. ஓகேவா, அப்போது ஃபார் லூப்பில் இந்த 11th லைன் ரன் ஆகுது. ஃபஸ்ட் டைமு ஐ வந்து 0வாக இருக்குது, 1ன்னு போடுறேன். அடுத்து ஐ வந்து 1ஆக மாறும், 2ன்னு போடுறேன். அடுத்து ஐ வந்து மாறிக்கிட்டே இருக்கும், 56. 3 நம்பர் என்டர் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, 3 நம்பர். ஓகே, இங்கே வந்து எனக்கு எரர் வந்துருச்சு. என்ன எரரு, இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் லெங்த் அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கே எரர் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் எதனால் இந்த எரர் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணலாம். அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எரர் வந்துருச்சு. லெட்ஸ் சி. ஓகே, நம்ம இன்புட்டை இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்கோம். ஓகே, எகெயின் ரன் பண்ணலாம். கம்பைல் பண்ணிவிட்டு எகெயின் நான் ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சைஸ் கொடுக்கணும். கரெக்டாக. ஓகே, இந்த சைஸை நான் மிஸ் பண்ணிட்டேன் லாஸ்ட் டைம் சொல்கிறப்ப. ஃபஸ்ட் நம்ம சைஸ் கொடுக்கணும். 5ன்னு சொல்லி நான் சைஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன். 12 23 45 67. இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள், அரேயோட சைஸு 5ன்னு சொல்லியாச்சு. அப்போது 0 1 2 3 4 இவ்வளோ தான் இன்புட் வாங்கணும். கரெக்டாக. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு இருக்கிறது அரேயோட சைஸு, இது அரேயோட சைஸு. ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 12, அடுத்த எலிமெண்ட்டு 23, அடுத்த எலிமெண்ட்டு 45, அடுத்த எலிமெண்ட்டு 67,
இன்னும் ஒரு எலிமெண்ட் தான் என்னால் கொடுக்க முடியும். கரெக்டாக? இன்னும் ஒரு எலிமெண்ட் தான் என்னால் கொடுக்க முடியும். அப்போ நான் இன்னொரு எலிமெண்ட் போடுறேன். 19 சொல்லிட்டு என்ட்ரு தட்டுறேன். 19 சொல்லிட்டு நான் என்ட்ரு தட்டுறேன். ஆனால் எனக்கு இன்னொரு எலிமெண்ட்டுக்கு இன்புட் கேட்குது. பார்த்தீங்களா? இன்னொரு எலிமெண்ட்டுக்கு இன்புட் கேட்குது. ஏன்? இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். I = 0, I ≤ சைஸ்ன்னு போட்டிருக்கோம். அப்போ I ≤ 5ன்னு போட்டிருக்கோம். அப்போது எனக்கு இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? இன்னொரு பாக்ஸை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். தேவையில்லாமல் க்ரியேட் பண்ணல. பட் நான் என்னோடய லூப்பில் வந்து 4ஓட இந்த இடத்துல 4 இருக்கணும். 4க்கு பதிலாக நான் இந்த இடத்துல 5 போட்டிருக்கேன். அப்போ எனக்கு இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அரேயோட சைஸ் என்ன தான்? 0 to 4 தான். இப்போ எனக்கு இன்புட் கேட்குது. பட் நான் இன்புட் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் இன்புட் கொடுத்தேன்னா எனக்கு எரர் வரும். நல்லா கவனிங்க. 23 என்டர் பண்ணேன்னா எனக்கு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ்னு எரர் வருது. ஏன்னா அரேயோட சைஸ் 5 தான். நான் வந்து 6ஆவதாக ஒரு நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது எதனால்? என்னோடய லூப் எக்ஸ்ட்ராவாக ஒரு தடவை ரன் ஆகுது. என்னோடய லூப் கரெக்டாக ரன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல -1ன்னு போடணும். புரியுதா? 5 1 அதாவது 5 நம்பர் இன்புட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 0லேருந்து 4 வரைக்கும் தான் ரன் பண்ணணும். எந்த சைஸோ அதோட -1. 0 1 2 3 4. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் வராது. கரெக்டாக வரும். இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சைஸ் கேட்குது. சைஸ் 5 சொல்கிறேன். 5 நம்பர் என்ட்ரு பண்ணுறேன். 3 4 5 நம்பர் என்ட்ரு பண்ணுறேன். கரெக்டாக என்ட்ரு ஆகிட்டு கரெக்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. சூப்பர். அடுத்து என்ன? ஃபைண்ட் அண்ட் பிரிண்ட் மிடில் எலிமெண்ட் என்னன்னு